இலங்கையில் பயன்படுத்தாத ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலா திட்டங்களுக்கு பயன்படுத்தப் போவதாக அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. குறிப்பாக அந்த மாளிகைகளில் நீண்டகாலமாக பாவனைக்கு உட்படுத்தப்படாமை, அதே போன்று அவற்றில் காணப்படுகின்ற செலவினங்கள், குறிப்பாக மின்சாரம், அதே போன்று பாதுகாப்பு செலவினங்கள் காரணமாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஜனாதிபதி மாளிகைகள் சுற்றுலா திட்டங்களுக்கு பயன்படுத்தும் போது இதனை தனியாருக்கு நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு தான் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. காரணம், வரும் குத்தகை அடிப்படையில் விடும்போது அதிலிருந்து பெறப்படுகின்ற பணம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை இதன் நோக்கமாக காணப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் சொல்லி தற்போது ஒரு விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2025ஆம் ஆண்டு நாடு முழுவதும் உள்ள மாளிகைகளில் சுமார் 3089 வெளிநபர்கள் தங்கியிருந்ததாகவும் அதற்கான செலவு மாத்திரம் 3,30,00,000 ரூபாயாக காணப்படுவதாகவும் பிரதான ஊடகங்களாக இருக்கலாம், அதே போன்று சமூக ஊடகங்களிலும் இந்த செய்திகள் பகிரப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த செய்தி வெளிவர காரணம் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது தான். அதன் அடிப்படையில் பார்க்கும் போது இப்ப அனைவருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும். அதாவது சுற்றுலா திட்டங்களுக்கு சுற்றுலா திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்காக சில மாளிகைகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாடு முழுவதிலுமே காணப்படுகின்ற இந்த ஜனாதிபதி மாளிகைகள் இவ்வாறு வெளிநபர்களுக்கு வழங்கப்படுகிறதா, அப்படியேனா நம்மளுமே போயிட்டு இப்படி தங்கலாமா அப்படின்ற கேள்வி, அதே போன்று பல சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய நிகழ்ச்சி நாம் பார்க்கவிருக்கிறது. இந்த ஜனாதிபதி மாளிகைகள் இவ்வாறு வெளிநபர்களுக்கு வழங்கப்படுகின்றதா, அதே போன்று இந்த ஜனாதிபதி மாளிகைகளுக்கான செலவு எவ்வாறு காணப்படுகின்றது போன்ற பல்வேறு விடயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெளிவாக கலந்தாலோசிக்க இருக்கிறோம். இல்லையா சுஜி? நிச்சயமா. அதாவது இந்த நாடு முழுவதும் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள்ல நீங்க சொன்ன மாதிரி வெளிநபர்கள் தங்குறது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம். ஜனாதிபதி மாளிகை அப்படின்னு சொல்லும்போது அதுல எப்படி வெளிநபர்கள் தங்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி சமூகத்துல ஒரு பெரிதாகவே எழுந்திருக்குது இந்த காலங்களில். இது பிரதான ஊடகங்களும் நீங்க சொன்னது போல கணக்காய்வாளர் அறிக்கையை மையமாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பில் நாங்கள் ஆராயும் போது, ஆனால் ஜனாதிபதி மாளிகை ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க தெரிவிச்ச ஒரு விடயம், அதாவது ஜனாதிபதி மாளிகைகளில் வெளிநபர்கள் யாரும் தங்கவில்லை என்றும் அது முற்றிலும் பொய்யான செய்தி என்றும் குறிப்பிட்டு ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதுல தெரிவிக்கப்பட்டிருந்த இன்னொரு விடயம், 2025ஆம் ஆண்டில் ஜனாதிபதி மாளிகை வளாகங்களில் உள்ள ஏனைய கட்டடங்களில் பாதுகாப்பு பிரிவு, ஊடகம் மற்றும் ஏனைய பிரிவுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் உத்தியோகபூர்வ தேவைகளுக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்கியிருந்தனரே தவிர எந்த ஒரு அதிகாரியும் ஜனாதிபதி மாளிகைகளில் தங்கியிருக்கவில்லை என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த ஜனாதிபதி மாளிகைகளில் வெளிநபர்கள் இல்லை, ஜனாதிபதி அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் தங்கியிருந்திருக்காங்க. அதுவும் ஜனாதிபதி மாளிகைக்குள்ள இல்லை, அதனை சுற்றி இருக்கிற கட்டிடங்கள், அதாவது ஜனாதிபதி மாளிகை தவிர்த்து பாதுகாப்பு பிரிவினர் தங்குறதுக்கு இடங்கள் இருக்கும். மற்ற வெளிநபர்கள் தங்குறதுக்கு, அதாவது வெளிநபர்கள்னு சொல்லும் போது இப்போ நாங்கள் சொல்லுவோமே ஒரு ஃபங்க்ஷன் எதுவும் நடக்குதுன்னா அதில் ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், ஊடக பிரிவாக இருக்கலாம். இந்த மாதிரி நபர்கள் தங்குறதுக்கு, அரசு அதிகாரிகள் தங்குறதுக்கு இடங்கள் இருக்கும். இதுல தான் இவங்க தங்கியிருந்ததாகவும் ஜனாதிபதி மாளிகைக்குள்ள தங்கல அதுக்கான செலவு இவ்வளவு குறிப்பிடப்படுறதுல அதாவது மாளிகைக்குள்ள வெளிநபர்கள் தங்கினதா குறிப்பிடப்படுற தகவல் பொய் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. சரி, உண்மையிலேயுமே கணக்காய்வாளர் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட தணிக்கை அறிக்கை, அந்த அறிக்கையில உண்மையிலுமே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது உண்மையிலேயுமே அதுல வெளிநபர்கள் தொடர்பான அறிக்கையா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கும்போது, இலங்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ அறிக்கையின் பிரிவில் ஜனாதிபதி மாளிகை பராமரிப்பு செலவுகள் என்ற தலைப்பின் கீழ் ரூபாய் 3,89,675 ரூபாய் பராமரிப்பு செலவுகள், அதாவது செலவு
3089 பேர் தங்கியிருந்தமையை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 3089 பேர் தங்கியிருந்தமைக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லி இந்த 3 கோடி ரூபாய் கணக்கு செலவு வந்து அதுல குறிப்பிடப்பட்டிருந்ததை காண முடிந்தது. அத்துடன் 7 மாளிகைகளுக்கான தொலைபேசி, மின்சாரம் உள்ளிட்ட செலவுகளுக்காகத்தான் இந்த 3 கோடியே 29,82,675 ரூபாய் செலவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதுல இன்னும் ஒரு விடயம் தான் கதிர்காமம், மையங்கனை மற்றும் வெத்தொட்டை மாளிகைகளில் குறித்த ஆண்டில் எந்த ஒரு கூட்டமோ அல்லது தாங்குதல்களோ மேற்கொள்ளப்படாத போதிலும் தொலைபேசி, மின்சாரம் உள்ளிட்ட ஏனைய செலவுகளுக்காக 24,47,754 ரூபாய் மொத்த செலவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா சுஜி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்கே இருக்குது இல்லையா, கதிர்காமம், மகியங்கனை, வெண்தொட்டி மாளிகை, இந்த மாளிகைகளை தான் நான் சொன்னேன் அமைச்சரவை அனுமதி வழங்கி சுற்றுலா தலங்களுக்கு வந்து. அப்ப இந்த மாளிகைகள்ல எந்தவித கூட்டமும் யாருமே தங்கியும் இருந்ததில்லை. ஆனா அந்த மாளிகைகளுக்கான தொலைபேசி அதை மாதிரி பராமரிப்பு செலவுகள் தான் இந்த 24 லட்சம் என்ற அந்த தொகை வந்து அந்த பராமரிப்பு செலவுகள். ஆனா அதுல வந்து எந்த வெளிநபர்களும் தங்கல. அப்ப இது வந்து ஒரு மொத்தமாக எப்படி சொல்றாங்கன்னா, நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஜனாதிபதி மாளிகைகளிலும் வந்து வெளிநபர்கள் தங்கி இருந்ததா தான் தெரிவிக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த கருத்து வந்து இன்னும் பொய்யானதாக மாற்றப்படுது. காரணம், இது பொய்ன்னு சொல்றதை விட கணக்காய்வாளர் அறிக்கையில வந்து இது தெளிவாக குறிப்பிடப்படலை. ஊடகங்களையும் நாங்க இந்த விஷயத்துல பொய்யா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட ஊடகங்கள் என்ன செய்திருக்குன்னா, கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை தான் கொடுத்திருக்கு. ஆனா அந்த இடத்துல வெளிநபர்கள்னு குறிப்பிடப்படல, நபர்கள் தங்கி இருந்ததுக்கானதுன்னு குறிப்பிடப்படும் போது இது எந்த ஒரு இடத்துலையும் அந்த அறிக்கையில வந்து இது வந்து அரசு அதிகாரிகள் தங்கி இருந்தாங்க அதுக்கான செலவு அப்படின்றது அங்க மென்ஷன் பண்ணப்படல. அதனால இது எப்படி தவறா வழி நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளிநபர்கள் தங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிருச்சு. இதுல முக்கிய காரணம் என்னன்னா, தணிக்கை அறிக்கையில வந்து இது தொடர்பான தகவல்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தெளிவா குறிப்பிடப்படல. யாரு தங்கி இருந்தாங்க அப்படின்றதுதான் இந்த இப்படி சமூக ஊடகங்கள்ல வந்து இந்த தகவல் வந்து தவறா வழி நடத்தப்படுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சுஜி, இப்ப நம்ம பார்த்த மாதிரி இருந்தா இப்படி வெளிநபர்கள் தங்கி இருந்திருக்காங்க, அவர்களுக்கான செலவு வந்து இந்த 3 கோடி அப்படின்னு பார்க்கக்குள்ள நிறைய பேர் வந்து இதை கேள்வி எழுப்பினதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இப்போ வெளிநபர்கள் தங்கியிருந்தாங்கன்னா அதற்கான செலவு எங்கேருந்து போகுது? அரசாங்கத்திலிருந்து தான் போகுது. அரசாங்கத்திட்ட இருக்க பணம் வந்து மக்களுடைய பணம். அப்போ மக்களுடைய பணம் வந்து இது தவறாக பயன்படுத்தப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வின்ற ரீதியிலையுமே வந்து இந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே இருக்கிற விஷயம் என்னன்னா, தங்கியிருந்த நபர்கள் யார், அரசாங்கத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளா அப்படின்றது வந்து தெளிவாக குறிப்பிடலை. அதுதான் இங்கே முக்கியமான விஷயமா இருந்தது. நிச்சயமா. இன்னொரு விஷயம், இந்த 3089 அதிகாரிகளும் ஜனாதிபதி மாளிகையில் தான் தங்கியிருந்ததாக இந்த பகுதியில் வந்து குறிப்பிடப்பட்டுருச்சு. அதாவது அந்த அறிக்கையில வந்து பகுதியில வந்து குறிப்பிடப்பட்டுருச்சு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆனா ஊடக பிரிவு, ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையின்படி இவங்க வந்து ஜனாதிபதி மாளிகை வளாகங்களில் உள்ள ஏனைய கட்டிடங்கள்ல தான் இந்த பாதுகாப்பு பிரிவு, ஊடகம் மற்றும் ஏனைய பிரிவுகளை சேர்ந்த அதிகாரிகள் உத்தியோகபூர்வ தேவைகளுக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அங்கே தங்கியிருந்தனரே தவிர ஜனாதிபதி மாளிகைக்குள் வந்து அவங்க தங்கல. அப்ப இந்த விஷயத்துல வந்து ஜனாதிபதி மாளிகை வளாகங்கள்ல ஜனாதிபதி மாளிகைக்குள்ள தங்கி இருந்ததா குறிப்பிடப்பட்ட அந்த தகவல் வந்து தவறு. அதுல வந்து ஜனாதிபதி மாளிகை வளாகத்துல இருந்த கட்டிடங்கள்ல இந்த அதிகாரிகள் வந்து தங்கி இருந்ததுதான் அங்கன உண்மையான விஷயம். அதுல இப்ப சரண்யா, நாங்க ஊடகங்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது கணக்காய்வாளர் நாயக அறிக்கையை சுட்டி காட்டி சில தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. அதுல நாங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கணக்காய்வாளர் நாயக அறிக்கையில வந்து அது வந்து தெளிவா குறிப்பிடப்படாத காரணத்தினால் வந்து இது மிஸ்லீட் ஆகிருச்சு. அப்ப இது ஒரு புறம் இருக்க, சில ஊடகங்கள் இந்த செய்தியை எப்படி வெளியிட்டிருக்காங்கன்னா, கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை அடிப்படையில தான் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா சில சமூக ஊடக பதிவுகள் எப்படி பகிரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜனாதிபதி மாளிகை பராமரிப்பு செலவுகள் பற்றிய முழுமையான செய்தியும் பொய்யானது என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்து, அதாவது
இப்போ சில ஊடகங்கள் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டு செய்தி போட்டிருக்காங்க தானே. அப்போ இதில் நாங்கள் ஒன்று சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த முழுமையான செய்தியும் கணக்காய்வாளர் நாயகத்தினால் இந்த என்ன சொல்றது பராமரிப்பு செலவுகள் தொடர்பாக சில ஜனாதிபதி மாளிகைகளில் வந்து யாரும் தங்கியிருக்காட்டியும் 24 லட்சம் வந்து பராமரிப்பு செலவுகளுக்காக செலவழிச்சிருக்கு. அது வந்து கட்டாயம் அந்த பராமரிக்கணும் அந்த செலவுகள். அப்ப இந்த அறிக்கையும் கூட பொய் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டதா சில ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதுல வந்து சில நேரங்கள்ல மிஸ்லீட் ஆகிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த மொத்த செய்தியும் பிழை இல்லை, சரியா? இதுல ஒரு சின்ன மிஸ் ஆகியிருக்கு, ஒரு சின்ன கண்டெக்ஸ்ட் வந்து மிஸ் ஆகியிருக்கு. காரணம், இதுல தங்கி இருந்தது வந்து ஜனாதிபதி மாளிகைக்குள்ள அவங்க தங்கல்ல. இன்னொரு விஷயம், அவங்க ஜனாதிபதி வளாகத்துல சுத்தி இருந்த வளாகத்துல தான் தங்கி இருந்தாங்க. அதுவும் அதிகாரிகள்ன்றது அங்க குறிப்பிடப்படல. நாங்க இதை குறிப்பா பார்க்கணும். நாங்க ஹிரு தொலைக்காட்சியின், ஏன்னா ஹிரு தொலைக்காட்சி சாதாரணமாவே ஒரு சர்ச்சையில மாட்டியிருக்க ஒரு விஷயம் தான். அவங்க தொடர்ந்து இந்த பொய்யான செய்திகளை வழங்குறாங்க அப்படின்னு. சில சந்தர்ப்பங்கள்ல சில ஊடகங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும், அதை அவங்க திருத்திக்கிற சந்தர்ப்பங்களும் நாங்க பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஹிரு தொலைக்காட்சியில ஃபேஸ்புக் பக்கத்தை நாங்கள் பரிசோதித்த போது அங்க தணிக்கை அறிக்கைக்கு அமையவே அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பின்னர் ஜனாதிபதி ஊடக பிரிவின் பதிலும் அந்த செய்தியில இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்க வந்து ஜனாதிபதியோட ஊடக பிரிவின் அறிக்கையும் அந்த செய்தியில இணைச்சிருக்காங்க. அதற்கமைய இதனை ஒரு போலியான செய்தி என குறிப்பிட முடியாது. இது வந்து ஒரு போலியான செய்தி இல்லை, அவங்க வந்து தணிக்கை அறிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. அத்துடன் குறித்த சமூக ஊடக பதிவின் ஹிஸ்டரி பகுதியை நாங்க பரிசோதிச்சு பார்த்தோம். சில நேரங்கள்ல வந்து இவங்க முழுமையான செய்தியையும் மாற்றி இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கும்போது இல்ல, அந்த செய்தியில வந்து ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கை மாத்திரம் தான் அப்டேட் செய்யப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் அவங்க கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் அடிப்படையில தான் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த செய்தி வந்து போலி அப்படின்னு சொல்லி பகிரப்படுற தகவலும் தவறான ஒரு விஷயம். அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த செய்தியை போட்டிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த முழுமையான செய்தியும் பொய் இல்லை. மற்றது பராமரிப்பு செலவுகள் தொடர்பான அந்த அறிக்கையில வந்து அது வந்து தெளிவற்ற முறையில் குறிப்பிடப்பட்டிருந்தது தான் இந்த செய்திகள் வந்து வெளியில தவறா போறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது அப்படின்றது வந்து தெளிவாகுது. ஆமா, அதே மாதிரி சுஜி, இப்ப இந்த கடந்த 2025ஆம் ஆண்டுக்கான செலவுகள் தான் இவ்வாறு வெளியிடப்பட்டது. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜனாதிபதி மாளிகைக்கான செலவுகள் வந்து வெளியாகும். அதன் அடிப்படையில் வந்து 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு போன்ற ஆண்டுகளில் வெளியான அறிக்கைகள் தொடர்பாக என்னுடைய ஃபெட் கிரிசென்டோ ஸ்ரீலங்கா அந்த எங்களுடைய பேஜுக்கு போனால் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சொல்கிறத விட அதில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் வந்து இந்த 3 ஆண்டுகளுக்குமே வந்து நேரடியான மற்றும் துல்லியமான ஒப்பீட்டை நடைமுறையில் மேற்கொள்வது ஒரு சிக்கலான ஒரு விடயம். ஏன்னா ஒரு சில ஆண்டுகள்ல வந்து தனித்தனியா செலவுகள் குறிப்பிடப்பட்டிருக்குது, ஒரு சில ஆண்டுகள்ல வந்து மொத்தமா குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆகவே வந்து இந்த ஒப்பீட்டு நடைமுறையை மேற்கொள்வது அப்படின்றது வந்து கொஞ்சம் கடினமான விடயம். அதே போன்று இந்த 2023ஆம் ஆண்டு தணிக்கை அறிக்கையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளின் சாதாரண பராமரிப்பு செலவுகள் அல்லது ஊழியர்களின் சம்பளங்கள் குறித்தும் குறிப்பிடப்படல. அதற்கு மாறாக வந்து முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட ரூபாய் 3,83,15,855 ரூபாய் பெறுமதியான திருத்த பணிகள், அதே போன்று லிஃப்ட் மற்றும் மின் உற்பத்தி இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்தல் போன்ற விசேட மூலதன செலவுகள் மாத்திரமே இந்த தொகையாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் 8 மாளிகைகளின் மொத்த பராமரிப்பு செலவு 8,04,04,422 ரூபாய் மற்றும் 16 சிவில் ஊழியர்களின் சம்பளம் தொடர்பான தரவுகளும் அதில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இவ்வாறு இந்த 2023, 2024ஆம் ஆண்டுகளுக்கு வந்து இவ்வாறு தனித்தனியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் 2025 வரக்குள்ள தான் ஒரு சிக்கல்னா இது வந்து தனியாக குறிப்பிடப்படல. அதாவது 10 மாளிகைகள்னு குறிப்பிடப்பட்டது. அதாவது 10 மாளிகைகள்ல 7 வந்து பயன்பாட்டில், 3 வந்து பயன்பாட்டில் இல்லை.
இதுக்கு வந்து பராமரிப்பு கட்டணங்கள், அதாவது தொலைபேசி மற்றும் மின்சாரம் போன்றவை மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கு. அதுல அந்த கட்டணங்கள் வழங்கப்பட்டிருக்கே தவிர அதற்கான ஊழியர்களின், அதாவது அங்க வேலை செஞ்சவங்களா இருக்கலாம், பாதுகாப்பு உத்தியோகத்தர்களா இருக்கட்டும், அந்த ஊழியர்களின் சம்பளம் உள்ளிட்ட செலவுகள் வந்து அதில் வந்து உள்ளடக்கப்படல. ஆகவே இந்த தனிப்பட்ட, அதாவது ஊழியர்களின் சம்பளமா இருக்கட்டும், மற்ற பராமரிப்பு செலவுகள், இது வந்து ஒரு ஆண்டுல சரியா தனித்தனியா கொடுத்துருக்காங்க, மற்ற ஆண்டுல சரியா கொடுக்காததுனால நாங்க வந்து இதை ஒன்றுக்கொன்று துல்லியமா ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதாவது குறிப்பாக தொலைபேசிக்காக இவ்வளவு இத்தனை மாளிகைகள்ல இவ்வளவு தொகை வந்து செலவழிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி பராமரிப்புக்காக ஊழியர்களுக்காக அப்படின்னு சொல்லி துல்லியமா ஒவ்வொரு ஆண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இப்ப இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில சில தெளிவற்ற விதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது தான் சமூக ஊடகங்கள்லையும் இப்படி ஒரு தவறான தகவல் பகிர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது. அதாவது இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்க தொகையெல்லாம் சரியான விஷயம் தான், ஆனால் அது வெளிநபர்கள் இல்லை, உள்ள இருந்த, அதாவது அதிகாரிகள், பாதுகாப்பா இருக்கட்டும், ஊடக அதிகாரிகளா இருக்கட்டும், இப்படி அரசாங்க அதிகாரிகள் வந்து வளாகத்துக்குள்ள இருந்த மற்ற கட்டிடங்கள்ல தங்கி இருந்தது மற்றும் பராமரிப்பு செலவு, இதெல்லாம் சேர்த்து தான் அந்த தொகை 100 கோடி கணக்கு கொடுத்திருக்காங்களே தவிர வெளிநபர்கள் தங்கினதுக்காக இவ்வளவு தொகை செலவழிஞ்சதா போறது வந்து தவறான விஷயம். அது வந்து அந்த அறிக்கையில அது தெளிவா குறிப்பிடப்படாததுனால ஊடகங்கள்ல இது தவறா பகிரப்பட்டிருக்கு என்றதுதான் இந்த விஷயத்துல வந்து நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எனவே இது பற்றிய தெளிவான மற்றும் இது முழுமையான ஆய்வறிக்கையை ஃபேக்டர்ஸ் இன் ஸ்ரீலங்கா தமிழ் எங்களோட இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இது போன்று உங்களுக்கு வர ஏதாவது தெளிவற்ற, அதுவும் போலியான சில தகவல்கள் உங்களோட ஃபீடுக்கு வந்தால் நீங்கள் அது தொடர்பில் 0721414 696 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அது மாதிரி இதற்கு மேலதிகமான பல இன்ஃபர்மேஷன்ஸ், பல தகவல்களை நீங்கள் வந்து எங்களோட சமூக ஊடக பக்கங்கள்லையும் காணலாம். ஆமாம், எங்களுடைய சமூக ஊடக பக்கங்களான ஃபேஸ்புக், யூடியூப், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஆகிய அனைத்திலும் தொடர்பான காணொலிகள் காணப்படுது. அது மாத்திரமல்லாது ஃபேக்டர்ஸ் இன் ஸ்ரீலங்கா அப்படின்ற வாட்ஸ்அப் சேனலையுமே வந்து நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சிங்கன்னா மும்மொழிகளையும் இது தொடர்பான தகவல்களையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.